குர்பானி சட்டங்கள், இப்படி நேர்ச்சை செய்கின்ற விவரங்கள், இப்படி பலதரப்பட்ட செய்திகளை அதிகமாக சொன்னார். அதில் ஒன்று நாம் நபிமாவுடைய வரலாற்றை கொஞ்சம் எடுத்தவுடன் பார்க்கிற பொழுது அதில் ஒரு செய்தியை எல்லாம் நாம் ஒரு பாடமாக வைத்திருக்கிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேருடைய ஒட்டுமொத்த செய்தியை கொண்டு வருகிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யார் என்றால், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் 13வது தலைமுறை வருகிறார்கள். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் யகூதா என்ற ஒரு பிள்ளை இருந்தார். அந்த யகூதா என்ற பிள்ளையுடைய தலைமுறையில் வந்தவர்கள் தான் நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படி பார்க்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து 13வது தலைமுறையில் இடம் பிடிக்கிறார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், அரசராக இருந்தார்கள், ஆட்சி புரிந்தார்கள். அவருடைய மகனார் நபி சுலைமான் அவர்களும் நபியாக வந்தார்கள். தந்தையும் மகனும் நபியாக வருகிறார்கள். ரெண்டு பேருமே நபியாக இருந்தாலும் அரசர்களாக பணிபுரிந்தார்கள். ஆட்சி பீடத்திலே செல்வாக்கோடு இருந்தார்கள். நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு வரலாற்றை இன்று வந்து கேட்டோம். 2 பேருடைய தீர்ப்பு வருகிறது. ஒன்று, ஆடு மந்தை வைத்திருக்கிறார், ஆடுகள். மற்றொருவர் திராட்சை பழ தோட்டங்களை வைத்திருக்கிறார். திராட்சை பழ தோட்டங்கள், அழகான திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. ஒரு நாள் இந்த ஆடுகள் என்ன செய்தது சொன்னால், அந்த திராட்சை தோட்டத்துடைய முழுமையாக தீர்த்து விட்டது, நாசமாகிவிட்டது. இதை என்ன செய்வதற்கு தெரியாமல் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், அவருடைய தோட்டம் எல்லாம் நாசமாக இருக்கிறது வந்து சொன்னார். உடனே ஆடு வந்து வைத்திருக்கிற ஆடு மேய்ப்பாளரை கூப்பிட்டார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆடுதான் இவருடைய தோட்டத்தை நாசமாக்கி சாப்பிட்டு முடிச்சிருச்சு, அதனால ஆட்டைய திராட்சை தோட்டக்காரரை கொடுத்து தீர்ப்பளித்தார்கள். அருகே அமர்ந்திருந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை, இன்னும் நுபுவத் வரவில்லை, கொஞ்சம் விவரமானவர்கள். ஃபஹம்னா சுலைமான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீ ஓது கேட்டோம், சுலைமான் அவர்களுக்கு நல்ல விளக்கத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் என்று ஓதப்பட்ட வசனத்தில். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, தன்னுடைய தந்தை இடத்துல, கொஞ்சம் இருங்கத்தா நான் சொல்றேன்,